மத்திய அரசு கொண்டு வந்த ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற அறிவிப்புக்கு பின்னால அங்கே இங்கே அரசியல் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்களா. அடுத்ததா ஒரே நாள் ஒரே தேர்தல்னு அறிவிப்பு வர காத்துட்டு இருக்குதுங்களா. பேசிக்கிட்டாங்க. பலூன் பலூன் நண்பா, காங்கிரஸ் கட்சி கூட சமாளிச்சிடலாம். மாநில கட்சிகளோட போராட்டம் தான் மத்திய அரசுக்கு தலைவலியை கொடுக்குதுன்னு பாஜக தலைவர்கள் நினைக்கிறாங்களாம். அது பத்தி ஆலோசனைகள் நடந்துச்சான், சொல்லிக்கிட்டாங்கப்பா. கருப்பு பண ஒழிப்புக்காக பிரதமர் மோடி கொண்டு வந்த செல்லாத நோட்டு அறிவிப்பு மக்கள் மத்தியில் என்ன ரியாக்ஷனை உண்டாக்கி இருக்குதுன்னு ஆரம்பிச்சு மாநில கட்சிகளுடைய பலவீனம் ஒரே நாள் ஒரே தேர்தல் வரைக்கும் டெல்லியில் ஆலோசனை நடக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அனைத்து மாநில பாஜக தலைவர்கள் கூட்டம், மத்திய அமைச்சர்கள் கூட்டம், பாஜக எம்பிக்கள் கூட்டம், இப்படி பல கட்டமாக நடக்கிற கூட்டங்கள்ல எல்லாம் மாநில கட்சிகள் பத்தியும் ஒரே நாள் ஒரே தேர்தல் பத்தியும் டிஸ்கஷன் பண்றாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. நாடாளுமன்ற கூட்டங்கள் ஒத்தி வைக்கப்பட எல்லா கட்சியும் ஒரே அணியில் இருக்கிறதா காரணம்னு சொல்றாங்களாம். கூட்டணி வேற வேறையா இருந்தாலுமே ரூபா நோட்டு போராட்டத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோஷம் போடுறாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. நண்பா, பாராளுமன்றத்துல சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றாம போனா இந்த வருஷத்துல சட்டத்தை கொண்டு வர முடியாது, என்ன செய்யன்னு மத்திய அரசு நினைக்கிறாங்களாம். சிறப்பு கூட்டம் கூட்டவான்னு யோசனையா பேசிக்கிட்டாங்கப்பா. சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நாளில் நடத்தும் போது சாதக பாதக விஷயங்கள் எப்படி இருக்கும்னு மத்திய அரசு தீவிரமாக ஆலோசனை நடத்தும் போது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போய்கிட்டே இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, நீதிமன்ற உத்தரவை எல்லாம் நடைமுறைப்படுத்த ஏப்ரல் மே வரைக்கும் ஆகலாம்னு பேச்சான். மே மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவா, முன்னாடி ஒருக்க நடந்த மாதிரி தேர்தலே நடத்தாம காலத்தை ஓட்டவான்னு சில அதிகாரிகள் தங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களா. இந்த கேப்ல உள்ளாட்சி அதிகாரிகள் காட்டுல மழையா நானாவா சொல்லுதேன் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.